ஹலோ வணக்கம் நண்பர்களே. தமிழ் வல்லுவன் சேனல்லேருந்து நான் உங்கள் குரு. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் போகலை, எனக்கு வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதனால் நோட்டிஃபிகேஷன் போகலை, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து நான் கொஞ்சம் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறேன். மக்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறீங்க, கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக சொன்னால் எனக்கு புரியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோலேருந்து இன்னையிலேருந்து நம்ம பொறுமையாக பேசுவோம், பொறுமையாக மக்களுக்கு புரிய வைப்போம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் சேனலில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்கன்னு நம்ம சொல்கிறோம், பட் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம பார்க்குறது அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி பார்க்குறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ பேர் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் சேர்த்து அமைக்கியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் யார் யார் உங்களுக்கு எவ்வளோ பேர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியூ கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போச்சு. ஒரு வீடியோ போடுறோம், இந்த வீடியோவில் வந்து வியூ கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போச்சா இல்லையா, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கண்டினியூஷன் தான். ஒரே வீடியோவில் அவ்வளோ லெங்க்த்தாக கொண்டு போக விரும்பலை, ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வேகமாக வந்து எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலை, எதனால் அனுப்பாமல் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, யூடியூப் வந்து எதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பாமல் இருக்குது. யூடியூப் வந்து ஒரு ரீசன் வச்சுருக்கோம், இதனால தான் நான் அனுப்பலைன்னு. அந்த ரீசன் என்னன்றதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது பாருங்கள், நம்மளோட ஆடியன்ஸுக்கு வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பியும் அவங்க எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதே இல்லை, ஏன்னே தெரியல, எனக்கு மட்டும்தான் வர மாட்டேதா, ஏன் உங்கள் வீடியோஸ் வர மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு ஒரு 3 காரணம் இருக்குது, அதையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் என்னென்னா, உங்கள் சேனல் எவ்வளோ பேருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைல் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்க முடியாது. இதுக்கு நீங்கள் எப்பயும் போல் க்ரோம் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் மோடு போட்டுக்குங்க, அப்படின்னா லேப்டாப்பில் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே மொபைலில் யார் க்ரோம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க தான் டெஸ்க்டாப் மோடு போடணும். லேப்டாப்பில் பார்க்குறவங்க டேரெக்டாக ஓப்பன் பண்ணாலும் டெஸ்க்டாப் மோடு இருக்கும். நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய க்ரோம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். க்ரோம் ஓப்பன் பண்ணி எப்பயும் போல் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணோடனே போட்டேன். ஓப்பன் பண்ணி போட்டுட்டு யூடியூப் ஸ்டுடியோ போகிறேன், கண்டினியூ ஸ்டுடியோ போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டுடியோ பீட்டா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் எவ்வளோ பேர், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் நம்மளோட பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் இது வந்து டேஷ்போர்டில் இருக்கும். இப்போ நீங்கள் அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அனலிட்டிக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் பார்த்தா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் பெல் பட்டன் அமைக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா, நீங்கள் இங்கே ஆடியன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் மேலே பாருங்கள் ஆடியன்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஆடியன்ஸுன்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள். நான் இந்த பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைபர் பெல் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ டர்ன் ஆன் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை பேர் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், காமிக்கிது பாருங்கள், 45.3%. ஸோ 45.3%க்கு எவ்வளோ பேர் வராங்கன்னா 592 பேர் ஆன் பண்ணியிருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் அதுவே வந்து டிவைட் பண்ணி எவ்வளோ பேர் ஆன் பண்ணியிருக்காங்கன்றதையும் காமிச்சிருச்சு. 592 பேர் தான் ஆன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களுக்கு தெரியும், இதில் நம்ம கூட க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படியும் ஒரு 50 பேர்னாவது சப்ஸ்கிரைபர்ஸ் பெல்லை வந்து ஆன் பண்ண சொல்லியிருப்போம். பட் பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் வெறும் 592 பேர் தான் ஆன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இட் மீன்ஸ் என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் டோட்டல் கவுண்ட்லேருந்து அது வந்து 45.3% சொல்லுது. எனக்கு வந்து 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அதுலேருந்து கால்குலேட் பண்ணிது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வியூ கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போச்சு. ஒரு வீடியோ போடுறேன்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறேங்க, எந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போச்சு
ஏன் வந்து இவ்வளோ வியூ கம்மியாக இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்க, நம்ம ஜோஸ் டெலிகேசியஸ் நம்ம சகோதரர் மேரேஜ் ப்ரோவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ப்ரோ என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போயே நமக்கு தெரியும் வியூஸ் இப்போ அஸ் யூஷுவல் போகிற வியூவோட கம்மியாக போக ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரிஞ்சிடும் எதனால் வியூஸ் கம்மியாக இருக்குது, எதனால் வந்து நம்ம மக்கள் வந்து பார்க்காம இருக்காங்க அப்படின்னு. வியூஸ் கம்மியாக போயிருக்கு அப்படிங்கும்போதே நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் போயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். வீடியோஸ் இங்கே வந்து மேலேருந்து டேஷ்போர்டில் வீடியோஸ் மேனேஜர் இருந்தால் அதை கிளிக் பண்ணி வந்துருங்க. இதை கிளிக் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே எந்த வீடியோன்னு சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவில் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வீடியோட அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது ஓப்பன் பண்ணோன்னே ரீச்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே மேலேயே டாப்லேயே பாருங்கள் ரீச்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல பெல் நோட்டிஃபிகேஷன் சென்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்னு சொல்லி எத்தனை பேருக்கு காமிக்குது, 395 சப்ஸ்கிரைபர் காட் நோட்டிஃபிகேஷன் 100% இதை அனுப்பிடுச்சு. அதாவது ஒய்டி அதோட வேலையை கரெக்டாக பண்ணிடுச்சு. நான் வந்து எல்லாருக்குமே அனுப்பிட்டேன்ப்பா, 100% அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒய்டி கரெக்டாக அதோட வேலையை பார்த்துட்டேன்னு சொல்லுது. பட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து மூலியமாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8% தான் பார்த்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் போகலன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. பட் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு 100%, 395 சப்ஸ்கிரைபருக்கு போயிருக்கு. அதில் வெறும் 0.8% மட்டும்தான் வந்து பார்த்துருக்காங்க. அந்த 0.8% எத்தனை பேர் வந்திருக்குன்னா வியூ ஃப்ரம் பெல் நோட்டிஃபிகேஷன் 3ன்னு இருக்குது பாருங்கள். அந்த 3 நபர்கள் தான் நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலிமா வீடியோ பார்த்தவங்க இந்த 3 பேர் தான். இவங்களுக்கு இப்போ 100% வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டாங்க. இந்த வீடியோவுக்கு செப்பரேட் வீடியோவுக்கு எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறது அதுதான் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் உங்கள் எல்லாருக்குமே புரியும் நான் நம்புகிறேன். எப்படி உங்கள் சேனலில் எவ்வளோ பேருக்கு நம்மளோட பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்த்துட்டோம். ரெண்டாவது எதனால் வந்து வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் போகலைன்ற ஒரு ப்ராப்ளம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் நான் இப்போ எவ்வளோ பேர் நோட்டிஃபிகேஷன் போய் சேர்ந்துருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன், எவ்வளோ பேர் பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்கேன். நன்றி நண்பர்களே. இதோட கண்டினியூஷன் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இருக்கும். இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத முன்னாடி சொல்லி கேடுங்க. ஒய்டி ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷன் ஏன் அனுப்பாமல் இருந்துச்சு, எதனால் என்ன காரணம் இருக்குல்ல, ஒய்டி ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷன் அனுப்பலை, எதனால் அனுப்பலை அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லி என்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. இட் மீன்ஸ் சப்ஸ்கிரைபர். ஸோ அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் கண்டினியூஷன் தான் அது. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரெண்டையும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயும் போல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் நண்பர்களே.